இந்த வீடியோல ஆவாசி அனிமேவோட ரெண்டாவது எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ண பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு இந்த வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன எபிசோட்ஸ்ல ஹீரோ இருந்தது எப்படி ஃபுட்பால் விளையாடும் அப்படின்னு பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் டோக்கியோல இருக்கிற ஒரு ஃபுட்பால் கிளப்ல இருக்கிற மேனேஜர் நம்ம ஹீரோவை அங்க வர சொல்லியிருப்பாரு. சோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோ டோக்கியோ போயிட்டான். அங்க போயிட்டு இதை டோக்கியோ மெட் பில்டிங் அப்படிங்கிறப்ப அவர் வந்து அது வெறும் ஆபீஸ் பில்டிங் தான், நீங்க போன தம்பி அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் எஸ்பிரியான் சாக்கர் டவுனுக்கு போனோம், நான் இங்க சாக்கர் விளையாட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த இடத்த போய் பார்த்துட்டு என்னது இவ்வளவு பெரிய ஃபெசிலிட்டி சாக்கர் விளையாடுறதுக்கா, இந்த ட்ரை அவுட்ஸ்க்கு வேற நிறைய பேர் வந்திருக்காங்க, நானும் போய் பிராக்டிஸ் பண்ணணும். முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை கட்டணும் அப்படின்னு பேக் கலட்டினா ஒரு பொண்ணு கொண்டு போற பொருள் எல்லாத்தையுமே தட்டி விடலாம். அந்த பொண்ணு இருந்துட்டு உனக்கு குறுகுறுன்னு பார்த்துட்டு நீ ஹெகி மேல இருந்தா வர அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ஆமா உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு இந்த முடி வித்தியாசமான முடியோட ஒரு பையன் வரும் அப்படின்ட்டு என்னோட பிரதர் சொன்னான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து தெரியாதவங்க இப்படி நடந்துப்பி அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு இருந்துட்டு என்ன பண்றது எங்க அண்ணன் உன்னை பத்தி பேசாத நிறுத்தவே மாட்டாங்க கடுப்பா இருக்கு அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க ஹானா சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறப்ப இந்த ஹானா இருந்துட்டு ஏதோ வர அப்படின்னு அங்க சிரிச்சு பேசிட்டு ஹீரோ பார்த்து மறைச்சிட்டு சரி டைவர்ஸ்க்கு தான் வந்திருக்க என்ன ஃபாலோ பண்ணு, இங்க மொத்தம் 86 பிளேயர் வந்திருக்காங்க, அதுல சில பேர் மட்டும் தான் சூப்பரா விளையாடுறாங்க, இதோ அங்க இருக்கிற டாச்சிபானா அவன் கான்டாக்ட் டோர்னமெண்ட்டை வின் பண்ண டீம் இருந்தவன் அப்படின்ட்டு சில பேரோட இன்னொரு பேருக்குள்ள சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்துட்டு நீ ஏதாச்சும் உன்னோட ஊர்ல சாதிச்சிருக்கியா அப்படின்னு கேட்க ஹீரோ எதுவுமே சொல்லாத பார்த்து எங்க அண்ணன் கிட்ட என்னத்தை பார்த்தான்னு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு சரி அங்க முன்னாடி டிஸ்க்ல 5000 ஃபீஸ் கட்டிடு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு போறப்ப ஹீரோ வந்துட்டு கிராஸ் ஃபீல்ட் ஒருவரையான கிராஸ் ஃபீல்டுல ஃபுட்பால் விளையாட போறேன் சும்மா இதை பார்த்தா சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்துட்டு நான் தான் டாட்டே இங்க ஹெட் கோச்சா இருக்கேன், J1 லீக்ல நம்ம எஸ்பிரியான் FC இருந்துட்டு 9வது வருஷமா பார்ட்டிசிபேட் பண்ண போது ஒரு டைம் டைட்டில் அடிச்சிருக்கோம், ஒரு டைம் எம்பரர் கப்பையுமே வின் பண்ணிருக்கோம். எல்லாத்துக்குமே காரணம் டோக்கியோல இந்த இடத்துல தான் யூத்துக்கு பயங்கரமான ட்ரைனிங்க நாங்க கொடுக்குறோம். அதுக்கப்புறம் மேனேஜர் டாப்சியா சொல்லுவார் அப்படிங்கிறப்ப டாப்சியா இருந்துட்டு நீங்க எல்லாருமே இங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், ஃபியூச்சர் டீம் ஒழுங்கா வழி நடத்தல அப்படின்னா எந்த ஒரு நல்லதுமே நம்ம டீம்ஸ்க்கு எல்லாம் நடக்காது. நிறைய ப்ரோ சாக்கர் கிளப்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க கிளப்ல இருக்கிற வீக்னஸ்க்காக வேற கிளப்ல இருந்து பிளேயர்ஸ் கூட்டிட்டு வருவாங்க. பட் அவங்க டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டா என்ன பண்றது? பட் அந்த பிரச்சனை இங்க இல்ல, இங்க எல்லாருக்குமே ஆரம்பத்துல இருந்து பயங்கரமா ட்ரைனிங் கொடுக்கறதுனால அவங்களோட ஸ்கில் ஸ்ட்ரென்த் வீக்னஸ் அப்படின்னு எங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்களுமே இந்த கிளப்போட பிளே ஸ்டைலுக்கு வந்துட்டு பழகிக்குவீங்க. இதனாலதான் நாங்க பிளேயர்ஸ் ரைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். ஜப்பானோட ஃபியூச்சர் டீமுக்கு இது ரொம்பவே முக்கியம் நாங்க நினைக்கிறோம். நீங்க இன்னைக்கு பாஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். அதே நீங்க இன்னைக்கு பாஸ் பண்ணல அப்படின்னா இங்க கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இன்னுமே பெட்டர் பிளேயரா மாறி எங்க முன்னாடியே வந்து நீங்க யாரு அப்படின்னு எங்களுக்கு காமிக்கலாம். புரிஞ்சதுல? அப்புறம் நான் நல்லா பேசணும் அப்படின்னு கேக்குறப்ப அவர் இருந்துட்டு கடைசி அப்படி கேட்கலாம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இந்த ஃபுட்பால் லீக் எல்லாம் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, இவர் பாட்டுக்கு இன்வைட் பண்ணாரு அப்படின்ட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு நினைச்சிருக்கப்ப அவர் வந்துட்டு அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் இந்த ட்ரை அவுட்ஸ்ல இருந்து அவ்வளவு நாங்க பிளேயர்ஸ் எடுக்க மாட்டோம், உங்க எல்லாருமே எடுக்காம கூட போகலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதை ஃபர்ஸ்டே சொல்லிருக்க வேண்டியதான ஓல்டு மேன் அப்படிங்கிறப்ப நீ தம்பி ரெஸ்பெக்டோட பேச அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இத்தனை பேர் வந்திருக்கோம் யாருமே எடுக்கலாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு முறைக்கிறாரா பயங்கர திட்ட போறாரு நினைச்சா அவர் இருந்துட்டு சாரி நான் ஃபர்ஸ்டே சொல்லி இருந்திருக்கணும் பட் அப்ப கொஞ்சம் டைம் தான் இருந்துச்சா அதனால மறந்துட்டு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவர் போட்டிருக்கிற சப்பலை பத்தி சப்பல் போட்டு வந்திருக்காரு, இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு ஆளையா இந்த கிளப் எடுத்துட்டு மேனேஜ் பண்ணப்படுது அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு நாங்க ரெடியா இருக்கிற பிளேயர்ஸ் மட்டும் தான் சூஸ் பண்ணுவோம். போன தடவை மொத்தமா 15 பிளேயரை நாங்க யூத் டீமுக்கு செலக்ட் பண்ணோம். 3 பேர் ஸ்கவுட் பண்ணப்பட்டாங்க, ஒருத்தவங்க இந்த மாதிரி ட்ரை அவுட்ஸ்ல தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, மீதி 16 பேர் இருந்துட்டு ஜூனியர் ஹை யூத் டீம்ல இருந்து ப்ரோமோட் பண்ணப்பட்டாங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ப்ரோமோட் பண்ணீங்களா அப்படிங்கிறப்ப இவர் வந்துட்டு ஆமா பாதி டைம் அப்படிதான் நடக்கும். போன வருஷம் 25 பேர் இருந்தாங்க, 11 பேரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 14 பேர் கஷ்டப்பட்டுமே வீணா போச்சு. அதுக்கப்புறம் ஸ்கவுட் அப்படிங்கிறது நாங்களே கிரவுண்டா போயிட்டு யார் நல்லா விளையாடுறாங்கன்னு தோணுதோ டைரக்டா ஒருத்தா இருந்தா அவங்கள்ட்டே பேசி கிளப்ல ஜாயின் பண்ண வைப்போம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து அப்படின்னா நான் ஒர்த்தலன்னு சொல்றீங்களா அப்படிங்கிறப்ப டாப்ஸியா இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா நீங்க வந்திருக்கிற யாருமே அவ்வளவு ஒர்த்து கிடையாது, ஆனா நீங்க ஒர்த்து இல்லனாலும் ஒரு சின்ன சான்ஸ் மூலியமாச்சும் ஏதாச்சும் பண்ணிட முடியுமா, நீங்க வந்திருக்கீங்களா இந்த ஒரு பேஷன் தான் தேவை, இந்த ஒரு பேஷன் இருந்தா மட்டும்தான் கேமையே உங்களால மாத்த முடியும், அந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் தான் எங்களுக்கு வேணும், அந்த ஸ்பார்க்கை நீங்க காமிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க நாங்க செலக்ட் பண்ணிடுவோம், டூ யுவர் பெஸ்ட் அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்குமே அங்க வெறி வந்துருது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்துட்டு ஃபிட்னஸ் டெஸ்ட் தான் வச்சிட்டு இருக்காங்க. ஒரு 6 செகண்ட் முடிக்கிறப்ப ஹீரோ பதில் ஒருத்தர் வந்துட்டு என்னப்பா உன் கையெல்லாம் நடுக்குது, என் கையுமே நடுக்கிட்டே இருக்கு, எனக்கு வயிற்று வேற வந்துடும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து நீங்க பேசிருக்க என்னோட பேரு அஷிதா, நான் ஒரு ஃபார்வர்ட் ஜீனியஸ் அப்படிங்கிறப்ப அவன் வந்து என்னோட பேரு ஓச்சமோ முதல்ல பேரே சொல்லக்கூடாது எல்லாத்தையுமே நீரா காரணம். அந்த மேனேஜர் பாட்டு பேசாட்டு பேசிட்டு போயிருந்திருப்பாரு, நீ தாராளமா ஒரு கேள்வி கேட்டு அவ்வளவு பெரிய ஸ்பீச்சை கொடுத்து இப்ப இதுக்கு முன்னாடி நர்வஸா இருந்தாங்க இப்ப வெறி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து அப்படியா சரி அப்படின்னா அவங்க டஃப் கொடுக்குற மாதிரி நம்மள விளையாட வேண்டியதான் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்டான 7 பேர் இருக்கிற அந்த 2 டீமா பிரிச்சு விளையாட வைக்கிறது. பட் ஹீரோ டீம் தான் ஏதோ வீக்கா தெரியுது. அதுக்கப்புறம் இந்த ஹானா இருந்துட்டு அண்ணா எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு இருக்கிறப்ப டாப்ஸியா வந்துட்டு என்ன அப்படி கூப்பிடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஃபீல்டுல அப்படிங்கிறப்ப இவர் வந்துட்டு அச்சோ மன்னிச்சிருங்க சார் அப்படிங்கிறப்ப அந்த கண்ணாடிக்காரன் வந்துட்டு நீதான் மேனேஜரோட தங்கச்சி கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு அதெல்லாம் முடியாது, இங்க இருக்கிறவங்களோட கெரியரே இதை நம்பிதான் இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த மேட்சை பார்க்கவே ஒன் சைடு மேட்ச் மாதிரி தானே இருக்கு அப்படிங்கிறப்ப அதே மாதிரி தான் இருக்கு, இவங்களால எதுவுமே பண்ண முடியல, ஹீரோ கிட்ட இருந்து ஈஸியா பால போட்டுக்கி அவங்க பாட்டு கோல் எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஓட்டமா வந்துட்டு இவரா பண்றேன் பால ஓகிட்டே வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் கோல் பண்ணுவேன் இந்த பால யாருமே தர மாட்டாங்க என்ன
பண்றது அப்படிங்கிறப்ப ஒட்டமா இருந்துட்டு அதுக்கு நீ பால மத்தவங்க கொடுத்தா உனக்கு கொடுப்பாங்க, நீ வாய் பேச்சு மட்டுமே போல, நீதான் கட்ஸோட ட்ரை பண்ற, நம்ம கிட்ட டீம் ஒர்க் இல்ல, எல்லாரும் சேர்ந்து விளையாடணும் அப்படிங்கிறப்ப வெளியே பாத்துட்டு இருக்கிறவங்க அந்த ஒயிட் டீம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது காரணம் ரெட் டீம் இருக்கிற அந்த டாச்சிபானா. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவனை உள்ள சேர்க்கறதுக்காக தான் ட்ரை அவுட்ஸ் நடத்துறாங்க அப்படிங்கிறப்ப அந்த கனடா அப்படிங்கிறவன் அவன்கிட்ட இருந்து பால பிடிக்கிட்டு போயிடான். ஹீரோ வந்து இங்க கூட அப்படிங்கிறப்ப அதுல அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகிறப்ப அந்த டாச்சிபானா அந்த பால பிடிக்கிட்டு போயிடறான். அப்ப ஒட்டமா இருந்துட்டு கனடா காலப்பட இடத்துல பாத்துக்கலாம் அப்படிங்கிறப்ப இந்த கனடாக்கு நம்ம ஹீரோ மேல செம்ம காண்டா ஆயிட்டு இருக்கு. அப்ப ஹானா இருந்துட்டு என்ன ப்ரோ ரெண்டு டீம் கிடையில இவ்வளவு பெரிய ஸ்கில் டிஃபரன்ஸ் இருக்கு, பரவாயில்ல அப்படிங்கிறப்ப டாட்சியா இருந்துட்டு இவங்களோட கெரியரே இந்த இடத்துல தான் இருக்கு அப்படிங்கிற எல்லாருமே தான் யாருன்னு காமிக்கதா ட்ரை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தவங்க கண்டிப்பா தெரியாது. சோ இந்த நேரத்துல இப்ப இங்க என்ன தேவை, நம்ம எந்த ரோல பிளே பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க யோசிக்கணும். இது இவங்களோட ஸ்கில்ல டெஸ்ட் பண்றதுக்கான டெஸ்ட் கிடையாது, இவங்களோட இன்டெலிஜென்ஸை டெஸ்ட் பண்றதுக்கான டெஸ்ட். அப்படி இருக்கிறப்ப ஹீரோ அப்படி நிக்கிறத பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க அந்த பையன் அவ்வளவுதான் நம்பிக்கை இல்லாம நின்னுட்டான் போல. இவங்கிட்ட மேனேஜர் டாட்ஸ் என்ன பார்த்தாருன்னே தெரியல. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மறுபடியும் பேட் ஹேபிட் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆன எனக்கு தெரிஞ்ச டீம் கூட நான் விளையாண்டுட்டு இருந்தேன், பட் இங்க இருக்கிறவங்க உண்மையுமே ஸ்கில்லா இருக்கானுங்க. சோ இவங்கள்ட்ட நான் ரியலான சாக்கர் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாக்குறதையும் ஒரு பறவை பாக்குறதையும் ஒப்பிட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி அந்த காயின்ஸ் வச்சு அவங்க டீம்மேட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணானோ அதே மாதிரி ஹீரோ நினைச்சு பாக்கான். உடனே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே ஒட்டமா கிட்ட இருந்து அவன் பால வாங்கிட்டு ரெண்டு பேரை போயிட்டு சமாளிச்சிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிறவங்க இப்பதான் கோல் போட போனா இப்ப டிஃபென்ஸ் விளையாடிட்டு இருக்கான், இவன் செட் ஆக மாட்டான். அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க என்ன பண்ற பால பாஸ் பண்ண அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து கொஞ்ச நேரம் என்னால முடியும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வேலைக்காக மாட்டான் அப்படின்னு அவனோட பேரையே அடிச்சிடுறாங்க. அப்ப அந்த கானடால என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப அந்த டாட்சியை மட்டும் ஒரு வெறியோட பாத்துட்டு இருக்காரு. அப்ப ஒட்டமா இருந்துட்டு ஏதாச்சும் ஒரு பிளான் இருக்குமோ அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க அவன் மேல பிரஷர் போட்டு அந்த பால பிடிக்கலாம் அப்படின்னு போறப்ப ஹீரோ வந்து அவங்க கோல் சைடே ஓட ஆரம்பிச்சிடும். அப்ப கனடா ஓட அப்படின்னு ஓட்டமா சொல்றப்ப ஹீரோ வந்து அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா அந்த கனடாக்கு பாஸ் பண்றப்ப அவன் வந்துட்டு கோல் போட்டாரான். இது எப்படி அப்படின்னு ஹீரோ கத்துறப்ப ஒட்டமா வந்துட்டு நான் ஓட சொன்னதுனாலதான் நீ ஓடி போய் கோல் போட்ட, அதனால எல்லா பேருமே எனக்கு தான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எப்படி கோல் போடாம என்னோட பேரை தெரிய வைக்கிற பாத்தீங்களா, என்னோட பேர் ஆவோ அஷிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள எப்படியோ லக்குனால ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு. அதுக்கப்புறம் அசிஸ்ட் பண்ணா நல்லா இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த கனடா இருந்துட்டு ஹீரோ பத்தி இப்ப சிரிச்சுட்டு தம்ஸ் அப் காமிக்கிறான். அப்ப அந்த கண்ணாடிக்காரர் வந்துட்டு அது அமேசிங்கா இருந்துச்சு. அவனோட டைமிங் பாத்தீங்களா, அவன் பால் அவங்கிட்டே வச்சுட்டு எல்லா டிஃபெண்டர்ஸையுமே அவன் பக்கம் கொண்டு வந்துட்டான். அப்ப அந்த சைடு ஃபீல்டுல யாருமே இல்லாதப்போ சிம்பிளா ஒரு பாச போட்டு கோல் போட்டாங்க. ஒரு பறவையோட விஷயம்ல இருந்து அந்த ஃபீல்ட் அவன் கன்வென்ஸ் மாதிரி இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப டாட்ஸ் இருந்துட்டு ஓகே நாங்க போயிட்டு அந்த ஸ்டேஜ்க்கு யாரை சூஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஓட்டமா இருந்துட்டு நீ இவ்வளவு சாப்பிடுவியா அப்படின்னு கேட்க ஹீரோ நீ ஏன் சாப்பிடவே மாட்டேங்கிற அப்படிங்கிறப்ப ஓட்டமா இருந்துட்டு நான் எதுவுமே பண்ணலையா, சூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல, சோறு இறங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றான். அங்க செலக்ட் பண்றப்ப நல்லா விளையாடுற 4 பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சுகஷிமா கேட்க அந்த சுகஷிமா இருந்துட்டு நம்ம ஒட்டமாவை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அவன் எதுவுமே பண்ணல அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல, ஆனா அவனோட பிஹேவியர் இருந்துட்டு ஃபீல்டுக்கு உள்ளேயும் வெளியவும் சூப்பரா இருந்துச்சு. ட்ரைஅவுட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய பிளேயர்ஸோட போயிட்டு அவன் பேச ஆரம்பிச்சிட்டான், முக்கியமா அவனோட டீம்ல இருந்தவங்க கூட. அதனால அதுக்கேற்ற மாதிரி அவனோட பிளே பண்ண முடிஞ்சு. அது மட்டும் இல்லாம எல்லாருமே டவுனா இருக்கிறப்ப அவன் தான் அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தான். அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க சரி நம்மளுக்கு ஒரு மிடில் கீப்பர் வேணும், அவனை செலக்ட் பண்ணலாம், இப்ப அந்த ஆவோ அஷிட்டோவை செலக்ட் பண்ணலாமா வேணாமா இருந்தா பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அங்க ஹீரோ போய் பாக்குறப்ப அந்த ஹானா தான் அங்க சர்வ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு சாரி நீ ஆயா வேலை பாக்குறவன்னு தெரியாது அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு அப்பெல்லாம் கிடையாது, நான் வாலண்டியரா வந்திருக்கேன், நானுமே ஒண்ணு மாதிரி ஜூனியர் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான், அதுக்கப்புறம் உனக்கு இனிமேல் சாப்பாடே கிடையாது, ஆல்ரெடி நிறைய சாப்பிட்டேன், அது மட்டும் இல்லாம நிறைய ஃப்ரைட் ஐட்டம் வேற சாப்பிடுது, அதுவே டைஜஸ்ட் ஆக ரொம்ப நேரம் ஆகும், சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஒன்ன மாதிரியான ஒரு ஆள் வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு பாச கேம்ல போட்டுறதே முடியாது, அது வெறும் லக்குனால தான் பண்ணி அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அது எனக்கே தெரியல, அவங்க தான் நல்லா விளையாண்டு இருந்தானுங்க, ஆக்சுவலா நான் காம்பவுண்ட் ஆகணும்னா ஃபீல்ட் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருவேன், அதுக்கப்புறம் நான் அப்படியே போய் விளையாண்டேன், எனக்கு சரியா தெரியல, நான் வந்து தானே ரியாக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறப்ப இவர் வந்துட்டு அப்படின்னா அதோட உள்ளுணர்வு மாதிரி தானே எனக்கு தெரியும், உன்ன மாதிரி சாதாரண அதெல்லாம் காப்பி பண்ண முடியாது அப்படின்ட்டு என்னோட ஆல் டைம் ஃபேவரட் சாக்கர் பிளேயர் வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவனால சாக்கரை பத்தி நினைக்காம இருக்கவே முடியாது, ட்ரைனிங்கும் சரி மேட்ச் அப்பயும் சரி சாக்கர் விளையாடுறப்ப கூட அதை பத்தியே தான் நினைச்சிட்டு இருப்பான், அப்படி பண்றதுனாலதான் அவனால யோசிக்காம கூட அந்த மேட்ச்ல என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவான். கிட்டத்தட்ட உன்னோட உள்ளுணர்வு மாதிரி தான், பட் கொஞ்சம் டிஃபரெண்ட். சோ உனக்கும் குட் லக். நான் வந்துட்டு இச்சிஜோ ஆனா அந்த மேனேஜர் டாட்சியோட தங்கச்சி சொல்ல போனா சிஸ்டர் இங்களா அப்படின்னு சொல்ற. ஆக்சுவலா அவரோட ஆல் டைம் ஃபேவரட் ஃபுட்பாலர் யாருன்னா அவங்க அண்ணன் டாட்சியா தான். சின்ன வயசுல வந்து அவன் விளையாடுறத இவ பாத்துருக்கான். சோ அவன் நினைச்சிட்டு இருக்கப்ப இங்க என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்கன்னா கேண்டிடேட்ஸ் அடுத்த ரவுண்டுக்கு நாங்க ஆளுங்களை தேர்ந்தெடுத்துறோம், பேரை கூப்பிடுறப்ப ஃபீல்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட எபிசோட முடிச்சாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல